மாட்டாவதாக. ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் எடுத்துக்கொள்ளபடி கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை வேதாகம் இல்லாவிட்டால் ஸ்க்ரீன் பாருங்கள். வேதாகம் இருந்தால் வேதாகத்தை பார்த்து வாசிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்கிறேன். ஆமாம், சரி. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இதை குறித்து பல கேள்விகள் இருக்கலாம். இது என்னடா புதிதாக வந்தவர்களுக்கு இது என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கலாம், இருக்கு. இன்றைய உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லுவதற்கு ஆட்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஏன்னா அந்த நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கை தளர்ந்து போன காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு பயப்பண்டவதாக. என்ன பாச நல்ல வாக்குத்தத்தம் பேசலாம், நல்ல ஆறுதலாய் பேசலாம், அதெல்லாம் பேசலாம். இது வருகை குறித்து பேசுகிறீங்க எங்களுக்கு. அதனால் என்ன பிரயோஜனம் சொன்னால் இருக்குதுல இதுதான் கட்டாய பிரயோஜனம். ஆமாம், நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருப்பது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, ஐக்கியம் ஏற்படுவது, தேவனுடைய உறவு, தேவனுடைய ஐக்கியம், இதெல்லாம் ஏற்படுவதற்கு எதுக்கு தான்? இந்த ஒன்றே ஒன்றுக்கு தான். இந்த ஒன்றே ஒன்றுக்கு தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு நிமிட வேலைக்காகத்தான் நாம் எல்லாம் பல காலங்கள் ஆயத்தமாகிக் கொண்டே வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் இயேசு அவர் சொல்ல போது சொன்னார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆக இயேசு கிறிஸ்து வருவது என்பது நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே இயேசு வருவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை அதை குறித்து சொல்லும் போது இவ்வளவு காலம் வராத இனி வருவாரா என்ற கேள்வி வரலாம். ஆனால் அதற்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதுகிறான், அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணி, அல்லது வருவதற்கு அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், நடைபெறக்கூடியதான சம்பவங்கள், இவைகளை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. அதெல்லாம் எல்லாம் நிறைவேறிவிட்டது. தாமதிப்பதை நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்னும் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கொஞ்சம் கால தாமதத்தை ஏற்படுத்துகிறார். ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. ஆகவே அவரை கால தாமதம் என்பது நீங்களும் நானும் நல்ல உருவாக்கப்பட்டு வருகைக்கு தகுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் யோசிப்போமே. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதில் ஒரு 3, 4, 5% தவிர ஒருத்தருமே நினைச்சிருக்க முடியாது, போயிருக்க முடியாது. ஒரு 40 ஆண்டுகள் வைத்துக் கொண்டால் இன்னொரு 5% சேர்த்துக்கொள்ளலாம். இன்னொரு 30 ஆண்டு சேர்த்துக்கொண்டால் ஒரு 25% சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் 20 ஆண்டுகள் வைத்தால் ஒரு 50% சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் 10 ஆண்டுகள் சேர்த்துக்கொண்டால் ஒரு 60-70% சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது வந்தால் ஓரளவு போயிடுவோம் நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆமாம், அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார். ஆகவே அதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். வாக்குத்தத்தங்கள் கேட்பது, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பது, எச்சரிப்பின் சத்தம் கேட்பது, இவையெல்லாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருகை குறித்து வேதத்தில் ஏதோ இயேசு சொல்லிட்டு போயிட்டார் என்பதல்ல. அவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் வேலையை யாரும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் வருகை குறித்து பேசும்போது சீசனம் சொன்னாங்க, எப்போ ஆண்டவரே வருவீர் எப்படி தலையை சொரிஞ்சுக்கிறாங்க. அவர் சொன்னார், மனுஷகுமாரன் வருகை யாருமே அறிய முடியும், பிதா ஒருவர் தான் அறிவார். பிதா ஒருவர் தான் அறிவார். அப்போ உங்களுக்கு அப்படிங்க அடுத்த ஸ்டெப் அவங்க கேட்குறாங்க, மனதில் தோடுகிறது. ஆண்டவர் அப்போ உங்களுக்கு தெரியும்ல, அதை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மனுஷகுமாரன் அறியார். ஆமாம், அப்போ இயேசுக்கு தெரியாதா? அடுத்த கேள்வி கேட்டோம். நாம் விதண்டாவாதமாக கேட்குற கேள்விகள் சொல்லும்போது, அப்போ இயேசு தெய்வாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லுகிறோமே, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிந்த ஒன்றை, பிதாவுக்கு தெரிந்த ஒன்றை இவருக்கு மறைத்து விட்டாரா? மறைபொருளை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதவர் தேவனா? கேள்வியெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னால், மனுஷகுமாரன் அறிவார்னு சொன்னால் இன்னொரு எடுத்துக்கொள்ள வேண்டும். மாம்சத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி,
பிதாவின் நோக்கம், திட்டம், பிதாவினுடைய வருகை நேரம், அனுப்பக்கூடிய நேரம் அல்லது இயேசு கிறிஸ்து வருகை நேரத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம், மாம்சத்திலே வாழ்கிற எந்த மனிதனும் அறிய முடியாது. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் விரும்பினார். தானும் மாம்சத்தில் தான் இருக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்தபோது அன்றைக்கு எருசலேம் இருந்தால் எருசலேம் தான் இருப்பார். கலிலேயாவுக்கு போனால் போயிடுவார். அவர் ஒருவேளை போகிற விதங்கள் வேறு வித்தியாசமாக இருக்கலாம். எல்லாரும் கூடி இருந்தார்கள். ஒரு முறை அவர் சகோதரன் கேட்டாங்க, பிரபலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் கூடியிருக்க இடத்துல அற்புத அடையாளம் செய்தால் நல்லாயிருக்கும். அவருடைய சகோதரர் அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, நாங்கள்லாம் கலிலேயா, நாங்கள் எருசலேம் போகிறோம், நீங்கள் போங்க அப்படின்ட்டார். எல்லோரும் போயிட்டாங்க. எருசலேமுக்கு, கலிலேயா இருந்து எருசலேமுக்கு வர்றதுக்கு 2-3 நாள் நட பயணம். வண்டியில் வந்தால் ஒரு நாள் பிரயாணம். நல்ல வேகமாக வரக்கூடிய 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரக்கூடியதாக இருந்தால் ஒரு 3 மணி நேரம் அப்படியே வரக்கூடிய இது. ஆனால் அன்று நாட்களிலே அவர்கள் குதிரையிலே, அது சின்ன வண்டி கட்டி வரக்கூடியதான, கழுதையில் வரக்கூடியதான ஆட்கள், நடந்து வரக்கூடிய ஆட்கள் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னே இயேசு இங்கே இருந்தார். எப்படி வந்தார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு நாடியில் எங்கே போக வேண்டும் நினைக்கிறாரோ போயிடுவார். ஆனால் அவர் ஒரு இடத்தில் தான் இருப்பார் தவிர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் அல்ல. எல்லா எல்லைகள் இருப்பது நடப்பது அவருக்கு தெரியும். ஆனால் எல்லா எல்லையும் இருந்ததில்லை. ஏன்னா மனுஷனாய் வந்தவர் மனுஷனை போலத்தான் அவர் வாழ்ந்தார். ஆமாம். ஆனால் இப்போது உயிர்த்தெழுந்த வல்லவர் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் எல்லா எல்லையிலும் இருக்கிறார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது ஏதோ அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டு ஒன்று உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனசில் ஏன் படிச்சுன்னா, அன்றைக்கு படிக்கும்போது கிண்டலுக்காக படித்தது. ஆனால் இன்றைக்கு அதன் பொருள் உணர்ந்து சொல்கிறோம். இயேசுவை தவிர ஒளிமயமானவர் உலகத்தில் எல்லா எல்லையும் நிறைந்திருக்கிற அவர் ஒருவர் தான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இருக்கட்டும். அப்போ நம்முடைய இயேசு இப்போது இருக்கிற அவருக்கு தெரியாது என்பதில் அவருக்கு தெரியும். ஆனாலும் தேவனுடைய அனுமதி, தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம் இல்லாமல் அவராகவே எதையும் என்ன செய்வதில்லை, அவர் செய்வதில்லை. செய்யும் போதே திரியேக தேவ சித்தம், பிரசன்னம், திரியேக தேவ கோட்பாடுகள் படி தான் அவர் செய்வார் அவர். ஆமாம். சரி. ஆகவே மனுஷனாக இருக்கிற எந்த மனிதனும் இந்த உலகத்தில் அவரை நாட்களை அறிய முடியாது. அவர் இன்றைக்கு வருவார், அன்றைக்கு வருவார். நாட்கள், நேரங்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதன் குறித்தாலும் ஒரு காலம் நம்பாதீங்க. அந்த பேப்பரை கிழிச்சி தூர போட்டுட்டு அப்படி போயிருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் எரிச்சிட்டு போயிருங்க. ஏன்னு சொன்னால் அவர் வருகையை யாரும் என்ன செய்ய முடியாது, கணிப்பிட முடியாது. அப்படி கணித்த நபர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு, யூடியூப் வேண்டாம், கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. எத்தனாம் தேதி வருவார், அப்போ வருவார், இப்போ வருவார்னு சொல்லிட்டு போன கூட்டம்லாம் இல்லாமலே போயிட்டு, நல்லா இருந்த கூட்டம்லாம் இல்லாமலே போனார்கள். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு கிறிஸ்து வருகை குறித்து யாருக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமாய் வருவார். இயேசு மட்டுமா சொன்னார்? 1க்கு 2 சாட்சிகள் வேணும். 2க்கு பல சாட்சிகள் இருக்குது, நிறைய இருக்குது. வாசிக்கும்படி கேட்குறேன். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எல்லாம் நின்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒளிய மலையிலிருந்து எல்லாருக்கும் போதனை பண்ணி விட்டு சொல்லிட்டு நான் போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு போகிறேன். அவர் பரமேறி போகும்போது பார்த்துட்டே இருக்காங்க. அவர் போனார் பரமேறி போயிட்டார், மறைஞ்சிச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தவங்க யோசித்தாங்க. தேவதூதர் இறங்கி வந்தாங்க. 2 வெண்ணங்கி தரித்த தூதர்கள் வந்து, கலிலேயராகிய மனுஷரே, வானத்தையே அண்ணாந்து பார்க்குறீங்கன்னு கேட்டபோது, இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி போவதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம்யா அப்படின்னா. அவன் சொன்னேன், அது பார்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி அவர் ஏறி போவதை பார்த்தீரோ அதே போல் மறுபடியும் என்ன செய்வார், இறங்கி வருவார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வருகை இயேசு மட்டும் சொல்லவில்லை, யாரும் சொன்னார்கள், தூதர்களும் சொன்னார்கள். தூதர் சும்மா வந்து சொல்ல மாட்டாங்க. அவர்கள் இந்த செய்தியை சொல்லுவதற்கு அனுப்பப்பட்டவர்கள். ஆமாம், தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து தான் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்வார்? 1க்கு 2 சாட்சி போதும். ஆனால் இன்னும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார். பேதுரு சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும் போது,
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாள் அல்லது இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? திருடன் வருகிற விதமாய் இருக்கும். சரி, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒன்று இயேசு சொன்னார், தூதர்கள் சொன்னார்கள், பேதுரு சொல்லுகிறார், அடுத்த யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வருகை நாள் எப்படி இருக்குமா? திருடன் வருகிற. ரெண்டு பேரும் சொல்லும் போது எப்படி தான் வர்றான்னு சொல்றாங்க? திருடனை போல வர்றான்னு சொல்றாங்க. சரி, இது ஒன்று இயேசு சொன்னார், பரலோகத்தில் இறங்கி வந்த தூதர்கள் சொன்னார்கள், இயேசுவோடு இருந்த சீஷன் பேதுரு சொன்னார், அவரை தரிசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 4 பேர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்று ஒருத்தர் சொல்கிறார், யூதாவின் புத்தகத்தில் சொல்லுகிறார். யூதாவின் புத்தகம் 14ஆம் 15ஆம் வசனம் வாசிக்கப்படி கேட்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அவன் சொல்லுகிறார், 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? வருகிறார் என்று என்ன செய்தானா? முன் அறிவித்தான். அப்போ இவன் அறிவித்த விதை எப்போனா, ஆதாம் பிறந்து 7ஆம் தலைமுறை ஏனோக்கு அவன் சொல்லுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துலாம் பிறப்பதற்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை என்ன செய்வார்? இங்கே தான் இருக்கீங்களா? வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தான் முதல்ல வருகை குறித்து சொன்னான். பிறப்பை குறித்து இந்த உலகத்தில் வேதாகமத்தில் பிறப்பை குறித்து முதல் வருகை பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை விட அவருடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே 929 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 929 அதிகாரங்களிலே முதல் வருகை குறித்து கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகை குறித்து சொல்லும் போது 1845 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கீங்களா? அந்த அதிகாரங்களை விட டபுள் டைம் சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோன்னா 2 முறை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இருப்பது ஏறக்குறைய ஒரு 261 அதிகாரங்கள், 260 அதிகாரங்களாக இருக்கும். ஆனால் அதில் 318 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். அப்போ ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வேத வசனங்களில் அப்போஸ்தலன் பவுல் எப்போ சொல்லியிருக்கான்? அப்போஸ்தலன் பவுல் மட்டுமே 50 முறை சொல்லியிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவையெல்லாம் 2ஆம் வருகை குறித்து ஆதாரப்பூர்வமான வேத வசனங்கள். அப்போ 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்பட்டு கொண்டு வருது. ஆகவே இயேசு கிறிஸ்து வருகை என்பதை எந்த மனிதனும் தவிர்த்து கொள்ளவே முடியாது. வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம்னு இருக்கட்டும், ஆனால் வருகிறவர் நிச்சயமாய் வருவார், காலதாமதம் பண்ண மாட்டார். ஆமாம். ஒருவேளை காலதாமதம் என்பது நமக்கு தான் தெரியும், ஆனால் அவருடைய பகுதியில் அவர் என்ன நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வைத்து சொல்லப்படுகிறது, முதல் வருகை என்பது இந்த மனுக்குலத்தினுடைய பாவிகள், அக்கிரமக்கார, சாபம், நோய், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவருக்கு சந்தோஷமான ஒரு வருகை. ஏன்னா அவை எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவர். ஆமாம். ஆக பாவிகளுக்கு சந்தோஷம். ஆனால் 2ஆம் வருகை என்பது பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷமான ஒன்று. ஆமாம். ஏன்னா ஒன்ஸ் வரால் அவரோடு கூட போயிடலாம். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என் வருகை ரொம்ப முக்கியம். வருகை 2ஆம் வருகை என்பது சொல்லப்பட்டாகிவிட்டது. 2ஆம் வருகையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். 2ஆம் வருகையில் 2 பகுதி இருக்குது. இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் இருக்கிறது. 2ஆம் வருகையில் ஒரு சாரர் நேரடியாக வந்து விடுவான்னு சொல்லுவாங்க, ஒரு சாரர் இல்லை ரகசிய வருகை இருக்குன்னு சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24, 25, 26 வசனங்களை பிரசங்கிக்கும் போது 2 வருகை குறித்து, ரகசிய வருகையும் பகிரங்க வருகையும் குறித்து அவர் சொல்லியிருப்பது மாறி மாறி சொல்லியிருக்கிறதான வசனங்கள் நமக்கு தெரியும். ஏனோக்கு சொல்லுகிறான்,
ஆயிரம் ஆயிரம் யாரோடு? தப்பு. யாரோடு? பரிசுத்தவான் யாரு? ஆயிரம் ஆயிரம் தூதரோடு வருவான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரே வருகை அது ஒரு வருகை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான் எங்கே போனாங்க? அப்போ அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு சம்பவம் இது இருக்கு. அப்போ இன்னொரு விதத்தில் சொல்வோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக, வருகை என்பதில் 2 பகுதி இருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் கேட்குறேன் நாம. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று குத்தின கண்கள் எல்லாம் அவர்களை என்ன செய்யுமா? காணும். அவர் நேரடியாய் பரிசுத்தவான்களோட அந்த பூமியிலே வந்து என்ன செய்வார்? அவர் இறங்குவார். வருகை, 2ஆம் வருகை தான் பிரபலமான ஒரு வருகைன்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்பு ரகசிய வருகை என்பது அவரை ஏற்றுக்கொண்டு அவரத்தினால் கழுவப்பட்டு அவருக்கென்று வாழ்கிற மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அப்போ இதுக்குத்தான் பேர் வந்து ரகசிய வருகைக்கு தான் பேர் ராப்சர். ராப்சர்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, மறுரூபப்படுதல். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவங்க ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை குறித்து சொல்லும் போது ராப்சர். இது வேதாமத்தில், நம்முடைய வேதாமத்தில் நமக்கு அந்த ரகசிய வருகை ராப்சருங்கிற வேர்டு சொல்லப்படலை. ஆனால் ஜெரோம் என்றதான அந்த பரிசுத்தவான் அவர் லாட்டின் மொழிபெயர்ப்பு செய்யும் போது, வல்கேட் மொழிபெயர்ப்பு அதில் சொல்லும் போது அவர் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ராப்சர் என்றதான ராப்சர் என்பது ஆங்கில வார்த்தை. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த லாட்டின் வார்த்தை என்ன அப்படின்னா ராப்ரி. ராப்ரி கர்த்தருக்கு பயமுண்டாவதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா சீஸ், கைப்பற்று, திடீர்னு தூக்கிட்டு போயிருன்னு அர்த்தம். திடீர்னு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு அர்த்தம். கிரேக்க வேர்டு வந்து ஹர்பாசு அப்படின்னா சடனஸ். இன்னொரு காட்டப், அப்படி திடீர்னு என்ன செய்யுது, பிடிச்சி என்ன செய்யுது, அப்படி கண்ணுமிக்க நேரத்தில் என்ன செய்யுது, தூக்கிட்டு போகிறது. இன்னொரு வேர்டு பரூசியா, ஸ்வீட் அப், கழுகு எப்படி தூக்கிட்டு போகும், அப்படி பார்த்துட்டே இருக்கும், பறந்து வரும், ஒரு செகண்ட் என்ன செய்யணும், அப்படி தூக்கிட்டு போயிடும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. பறிக்கப்பட்டது, தூக்கிட்டு போயிடுவது, ஒரு செகண்டில் கண்ணுமிக்க நேரத்தில் நடக்கக்கூடியது. இதைத்தான் ராப்சர்னு சொல்லுவாங்க. அது எப்போது நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருகையில் மத்திய ஆகாயத்தில் நிற்கும் போது இந்த உலகத்தில் நடக்கப்பெறக்கூடியதான ஒரு சம்பவம். ஆமாம். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அவன் எக்கால சத்தம் கேட்கும்போது ஒரு நாடுகளை மறுவும் அடைய பண்ணி, மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோருக்கு நாம் என்ன செய்வோம், எழுந்திருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு விளக்கமே இருக்குது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை இவன் சொல்லும்போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, சரிண்ணா, ஏனெனில் கர்த்தர் தாமே, அதில் இருக்கு ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுருங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். அப்போது பிதாவின் வலது பார்சலை பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த ரட்சகரை ஏசு பிதாவானு என்ன சார், மகனே பேசுறது போதும், இந்த பையனுக்காக ஜெபம் பண்ணது போதும். ஆண்டு சொன்னார், இவனுக்காக ஜெபம் பண்ணது போதும், நீ எழுந்துறப்பா, நீ போய் இருக்கிறவங்களாம் என்ன செய்யுது, கூட்டு வந்துரு, நம்ம பரலோக ராஜ்யம் நிரப்பப்படுவதற்கு நீ முதல்ல கூட்டு வந்துருன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய குமாரனை பார்த்து புறப்படுன்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுது. உலக ரீதியாக பார்ப்போம். இதை இதை இது இது வந்து நம்முடைய உலக ரீதியாக ஆசரிப்பு கூடார முறைமைகளோடு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு புரிந்து கொள்வதற்கு. ஒரு தலைவர் இருக்கிறார், வீட்டுக்குள்ளே இருப்பார், அவர் குளிப்பார், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார், அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி புறப்பட்டு வாசலில் வந்தாச்சுன்னா தொண்டருடைய ஆரவாரம், தொண்டருடைய ஆரவாரம். அவர் புறப்பட்டான்னு சொன்னால் வாழ்க கோல்க அப்படி எல்லாம் போட்டு முளைக்கி தள்ளிடுவான், வெடி போடுவான், எல்லாம் போடுவான். அப்போ என்னன்னா அவர் என்ன செய்யிட்டார், ஒன்று கைது செய்ய பட போகிறாரோ, அல்லது போராட்டம் பண்ண போகிறாரோ, அல்லது ஒரு பெரிய மீட்டிங்கில் பேச போகிறாரோ, எதுக்கு போனாலும் அவர் வாசலில் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம், ஆரவாரம், தொண்டருடைய ஆரவாரம் காத்தோம். இவரை பிதாவாகிய தேவன் புறப்பட்ட மகனையும் சொல்லிட்டா, அவர் வலது பார்சத்தில் இருக்கிறவர் எழுந்து விட்டால் தூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேன்மை, தூதருடைய ஆரவாரம் பரலோகம் முழுவதும் கேட்க ஆரம்பிச்சோம். நாம
ஆரவாரங்கள். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் தேவன் இது நாள் வரை பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் பலனை அவர் அறுவடை செய்ய போகிறார். அதற்கு நம்மளை தான் அனுப்ப போகிறாரு. எல்லாம் ஆயத்தமான ஆரவாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது கர்த்ததாமே ஆரவாரத்தோடு இணைஞ்சி வரான், அப்படி இறங்கி வருவார். இமேஜின் பண்ணி போகணும். இறங்கி வரும்போது அடுத்தால என்னதுனா பிரதான தூதுடைய சத்தம். பிரதான தூதன் ஏன் சத்தம் போடுறோம் அப்படின்னா பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று, வானமண்டலத்துடைய பொல்லாத சேனை, அந்தகார லோகாதிபதி அப்படி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் காண்கிற வானம் ஒன்று, இது ஒன்று. இதுக்கு மேலே 2ஆம் வானம் 3ஆம் வானம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதனால் நமக்கு தெரியும். நட்சத்திர கோலங்கள் தான் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாக ஒரு வானம் இருக்கிறது, அந்தகார லோகாதிபதி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வானம், 2ஆம் வானம். அதுக்கு மேலே இருப்பது என்னது அப்படின்னா பரதீசு இருக்கக்கூடிய, இங்கே தான் இருக்குங்களா, வேதத்தை சொல்கிறேன். பவுல் சொல்லுகிறான், நான் 3ஆம் வானம் மட்டும் என்ன செய்ய கொள்ளப்பட்டேன். வானம் 3 இருக்குதா? பைபிள் சொல்லுது. நமக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் 3ஆம் வானம் மட்டும் என்ன செய்யப்பட்டேன். அப்போ 3ஆம் வானத்தில் யார் இருக்கிறா? பரிசுத்தவான், இளைப்பாறும் பரிசுத்தவான் இருக்கிறார்கள். அப்போ யூதருடைய நம்பிக்கை 7 வானங்கள் உண்டு. அதை உண்மையாக பொய்யா அதெல்லாம் வேண்டாம். அவங்களுடைய நம்பிக்கை 7 வானங்கள் உண்டு, வானாதி வானங்கள். ஆமாம். அப்போ பரலோகம் எங்கே இருக்குது நமக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு வரல. பரலோகம் எங்கே இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது. பரலோகம் இருக்குங்க தெரியும். உடனே என்னென்ன பாஸ்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது பண்ண. பரலோகம் இருக்குன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு யாருக்கும். வடபுற சீயோன் பர்வதம் வட பக்கத்தில் இருக்கும், வடமுனை. ஆனால் எங்கே இருக்குன்னு, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. யார் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம். சரி. ஆனால் நிறைய பேர் டிக்கெட் மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சில வார்த்தை கேட்டுக்கலாம். நம்ம பரலோகம் அங்கே இருக்குது. சரி. அப்போ 3ஆம் வானம், அப்போ தேவன் இறங்கி வரும்போது, பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது பிரதான தூத சத்தம். ஏன் அப்படின்னா வருகை தடைபடுத்தக்கூடிய அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் பொல்லாத சேனை என்ன செய்யும், தடைபடுத்த வரும்போது பிரதான தூதன் அங்கே வந்திருப்பான். எப்போதெல்லாம் சாத்தான் ஜனத்துக்கு விரோதமாய் வரும்போது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படும் போது, தேவன் கிரியை செய்கிறார் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே பிரதான தூதன் வந்து நிற்பான். தானியேலுடைய ஜெபம் பதில் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இவனு 21 நாள் ஜெபம் பண்ணான், பதில் கிடைக்கலையப்பா, தாருன்னு. தூதன் வந்து எனக்கு கேப்ரியல் வந்தான், பிரதான தூதன். அவனை வந்து சொன்னான், ஏய் உன்னுடைய ஜெபம் என்னைக்கு வேண்டிக் கொண்டோ அப்போதே ஜெபம் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. ஆனால் வழியிலே தடைப்படுத்தின ஒரு கிரியை இருந்தது. அதுக்கு உதாரணப்படுத்தும் போது, புரிந்து கொள்வதற்காக உதாரணப்படுத்தும் போது, தர்சு தேசத்து ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வானமண்டலத்தில் பொல்லாத சேனை என்ன செய்தது, பதிலை கொடுக்கக்கூடாதபடி தடைப்படுத்தக்கூடிய கிரியைகள். அப்போ பிரதான தூதன் வந்து தான் என்ன செய்தான், அவனை தள்ளிவிட்டு வருகைக்கு சகல காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துருக்கான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வருகை வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த ஸ்டெப்பில் அவன் அங்கே தள்ளி விட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு இவன் வானமண்டலத்தில் அந்த பொல்லாத சேனை எங்கே போகும், வேற எங்கேயும் போகாது, எங்கே தான் வரும். அவனை அடித்து வீழ்த்தி அவனை விரட்டி தள்ளும் போது அவன் நேர பூமிக்கு இறங்கி வருகிறான். இதெல்லாம் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நடக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும். இது எப்படி நடக்கும், அவன் இறங்கி வரான், சொல்வதற்கான நேரம் இருக்கலாம். அவன் இறங்கி வரக்கூடிய அவன் சத்ருவை இந்த பூமியில விட தள்ளி வரும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் தேவ எக்காலம் நிச்சயமா வசனமாக எடுத்துட்டேன், வசனம் போடணும். பிரதான தூத சத்தத்தோடும் தேவ எக்காலம். தேவ எக்காலம் எங்கே வாசிக்கணும், ஆசீர்வாத கூடார முறைக்கு நம்ம போகணும் புரிந்து கொள்வதற்காக. தேவ எக்காலம் இன்னும் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் புறப்பட வேண்டும் சொன்னார். காலையில் எழுந்தவுடனே எக்காலம் ஊதணும். அதனால் காலையில் விடிஞ்சிட்டு எல்லாம் மண்ணா எடுக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, எல்லாம் எழுந்திருக்கப்பான்னு சொல்கிறதுக்கு மணி தெரியாது அவங்களுக்கு. அதுக்காக அதிகாலையில் அவங்க என்ன செய்வாங்க, எக்காலம் ஊதுவாங்க. மிலிட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தானே, காலையில் 6 மணி, ஒரு 7 மணி இப்படி டைமுக்கு என்ன செய்வாங்க. உண்மை எனக்கு மிலிட்ரி ஆட்கள் இருக்காங்களா, ஊதுவாங்களா? சரி, நமக்கு தெரியலையோ ஊதுவாங்க. அட்லீஸ்ட் என்சிசியில் இருக்கும்போதே ஊதுனாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு மிலிட்ரிலாம் போகலை. என்சிசியில் இருக்கும்போதே அங்கே
காலையில் 6 மணிக்கெல்லாம் பரேடுக்கு வரணும். டக்குன்னு ஊதிடுவாங்க. காலையில் 4 மணிக்கு ஒன்று ஊதுவாங்க, 5 மணிக்கு ஒன்று ஊதுறாங்க. 6 மணிக்கு ஊதுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா பரேடுக்கு ஓடிவாங்க அப்படின்னு. அப்போ அந்த எக்காலம் ஊதும்போது ஆண்டு சொன்னார், வெள்ளி பூரிகைகளை செய்து ஜனங்கள்லாம் புறப்பட வேண்டும் சொன்னால் பெரும் துணியாக என்ன செய்யணுமா? மற்ற நேரம் ஊது. அவன் காலில் இருந்து மண்ணா புறக்கிட்டு உட்காந்துருப்பான், சாப்பிடுவான், எல்லாம் செய்வான். ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அதுக்கப்புறம் ஒரு ஊது எல்லாம் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணட்டும். அவங்க நேரம் தெரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். வெறும் வெயில் தான் தெரியும். மேக சம்பவம் அந்த மூடி இருக்கனால அந்த வெயிலுடைய மகிமை அந்த இது தெரியாது. மறையும் போது அக்னி சம்பவம் வந்துடும். ஆகவே அவனுக்கு டைம் எல்லாம் தெரியாது. நம்ம ஊர்லையாவது குச்சி வச்சு பார்த்து டைம் தெரிஞ்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிராமத்து ஆட்கள் டைம் பார்த்தா இப்போ தெரியாது. ஒரு குச்சை ஒடிச்சிருந்தாங்க, மண்ணுக்குள்ளே வச்சுட்டு பார்த்துட்டு மணி 11:30 அப்படிம்பாங்க. அந்த நிழலுடைய தன்மை பார்த்து நினைச்சுவாங்க. அவங்களுக்கு அதுவும் செய்ய முடியாது. ஆக அவங்களுக்கு எக்கால ஊதின உடனே புறப்படு அப்படின்னு சொன்னால் பெருந்தொணியாய் வெள்ளி பூரியை ஊதின உடனே எல்லாம் பொட்டியை கட்டிடுவாங்க. எல்லாம் கூட அவிழ்த்து எடுத்துட்டு சாக்கு மூட்டையில் பெட்டிக்குள்ளே எல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சு, ஆடு மாடுகள் மேலே தூக்கி வைக்கிறதெல்லாம் வச்சு, கழுதை மேலே வைக்கிறதெல்லாம் வச்சு புறப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனுடைய பொருள் பெருந்தொணியாய் எக்காலம் ஊதுனா புறப்படுன்னு அர்த்தம். அப்போ தேவ எக்காலம் முழங்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தவான்கள் புறப்படுன்னு அர்த்தம். இதுக்குள்ளே நடப்பது என்னென்னா, இப்படி நடக்கும்போது மரித்த பரிசுத்தவான்கள் பரதேசி இருக்காங்களே, அடுத்த செகண்ட் நேராக எங்கெங்கே மரித்தார்களோ அங்கே வருவாங்க, மறுரூபமாவாங்க. மறுரூபமாகி முதலாவது எழுந்திருப்பாங்க. அந்த சத்தத்தில் ரெண்டாவது நாம் என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். நாம் எதிர்கொண்டு போக மேலே போவோம், பூமியில் சாத்தான் விழுந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த பூமி யாருடைய கையில் இருக்குது? அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது பிறகு பார்ப்போம். மத்திய ஆகாயத்தில் நாம் போய் சந்திப்போம். இதை தான் 2ஆம் வருகை, ரகசிய வருகை. இது என்ன வருகை? இந்த ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் போக வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை பாடுகள். சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழுந்துருங்க, ஒவ்வொரு நாள் பைபிளை வாசிங்க, நீங்கள் உபவாசம் இருங்க, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, பாவக்கிரியை வேண்டாம், அக்கிரமக்கிரியை வேண்டாம், கர்த்தரை கனம் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஒரு செகண்ட் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தேவனோடு போவதற்கு ஒரு வழி வேண்டும் என்பதற்குத்தான், ஆயத்தமாக்கப்படக்கூடியவர்களுக்கு தான் இவ்வளவு வேலை, இவ்வளவு கஷ்டம். ஆமாம், அந்த ஒரு செகண்ட் நடக்கக்கூடியது. அது எப்போனா நடக்கலாம். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ ரகசிய வருகை என்பது ஒரு செகண்டை அப்படி கழுகு அந்த அந்த பிராணி அடித்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு செகண்டில் கண்ணுமைக்க நேரத்தை தூக்கிட்டு போயிடும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுறது வருகை எப்படி இருக்கும்னு சொன்னால், திருடன் வருகிற விதமாக இருக்கும். எப்படி இருக்குமா? திருடன் இப்போ வருமா? கன மதிப்புக்குரிய போதகர் ஏஜி சபை போதகர் மனோகந்தன பாலா அவர்களே ஒரு லெட்டர் அல்லது வாட்ஸ்அப் 25 31ஆம் தேதி நீங்கள் 12 hours ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே 1ஆம் தேதிக்கு முன்னால் 31ஆம் தேதி இரவு 11:30 12:30 வீட்டை திறந்து வைக்கவும் நான் உள்ளே வந்து வேண்டிய பொருட்களை எடுத்து செல்வேன். நன்றி அப்படி ஒரு செய்தி கொடுத்துட்டு திருடன் என்ன செய்வான்? சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன செய்வான்? அப்படி நினைக்கிறீங்களா? எல்லா வீட்டுக்கும் அப்படி தான் வரும்னு நினைக்கிறீங்களா? என்றைக்கு வாரானே தெரியாது. நம்ம வீடு இருக்கும், இந்த அங்கெல்லாம் இருந்தோம். இங்கே நம்ம இருக்கிற வீடு பெரிய வீடாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம வீடு பெரிய வீடு, பக்கத்தில் 2 வீடு 3 வீடு, சின்ன வீடு. சின்ன வீடுனா தப்பான வீடு இல்லை, அது அவங்க கட்டடம் சின்ன வீடு. அப்போ அங்கே கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். நைட்டு வந்தால் திருடிட்டு போயிட்டான். அவங்க வச்சுருந்தது ஒரு 10 பவுன் தான் வச்சுருந்தாங்க. அப்படி திருடிட்டு போயிட்டான். நான் இப்போ நினச்சேன், இவ்வளோ பெரிய வீடை விட்டுட்டு அங்கே எப்படா போனோம் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இவர் வீட்டில் ஒரு பைசாக்கு உதவாது. இவங்க வீட்டில் நகையும் இருக்காது, காசும் தேடி போனால் சில்லற காசு நிறைய நினைச்சுவார். வச்சு நீயே சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கப்பான்னு சரி, கையில் மூட்டை நினைச்சுவார். அந்த பேக் எடுத்து கையில் கொடுத்தாலும் கொடுத்துருவார். ஆனால் இவர்கிட்ட போனால் கார் இருக்குது, ஆனால் அது டியூ, எடுத்துகிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிடுவான். முடியாது. சரி வேறு எடுத்துகிட்டு போனால், வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டி பிரயோஜனம் இல்லை. வேறு என்ன இருக்கும்? இங்கே ஒன்றும் இருக்காது. சரி அடுத்த வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டில் போனால் என்ன விலையேறப்பட்டது என்ன இருக்குது? வீடு சின்னதாக இருக்கு, ஆனால் விலையேறப்பட்டது தூக்கிட்டு போயிடும். திருட வந்தால் எது தான் எடுப்பான்? கைக்குள்ளே பிடிக்கணும், ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும். கைக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும், 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும். ஓடும்போதும் தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியும் இருக்கணும்.
எந்த திருடனாவது வந்து ஒரு சாக்கு மூட்டை எடுத்துக்கிட்டு இருந்து பாச வீட்டுக்கு முன்னாடி நிறைய செருப்பு கிடக்கு, தூக்கி போடு. அந்த உடஞ்ச கட்டில் கிடக்கு, உடஞ்ச டிவி கிடக்குது, அது கிடக்கு, இது கிடக்கு, தூக்கி எடுத்து மாட்டிட்டு போயிட்டு வரலான்னா நானே கூப்பிட்டு இன்னும் 2 உடஞ்சது இருக்குது எடுத்துகிட்டு போப்பான்னு போயிடலாம். எந்த திருடனும் உதவாத ஒன்று தூக்கிட்டு போகவே மாட்டான். ஆமாம், நல்ல விலையேறப்பட்டது தான் தூக்கிட்டு போவான். அதான் வேதம் சொல்லுது, விலையேற பெற்ற ஆத்துமா. ஆமாம், இந்த விலையேற பெற்ற ஆத்துமா எப்படி எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் இருந்து விடுதலையாக்கி அவருக்கென்று வாழ்கிற ஜனம்தான் விலையேற பெற்ற ஆத்மா. பரலோகத்தின் விலையேற பெற்ற ஆத்மாவே இதுதான். நம்மகிட்ட பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, பணம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, கல்வி இருக்குது, பதவி இருக்குது, பணம் இருக்குது, வாகனம் இருக்குது, உயர்வு இருக்குது, இதெல்லாம் பரலோகம் பார்க்காது. அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவருடைய தலைமை பொறுத்தள வீதி, அதுக்கு மேலே எங்கே போக. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவ்வளவு பொறுத்தள வீதியை வைத்திருக்கிறவருக்கு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் காசுக்கு அவர் யோசிக்க மாட்டார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த ஆத்துமா இருக்கிறது, விலையேறப்பட்ட ஆத்துமா, இது ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவருக்குரியதாக வாழ வேண்டும். ஆமாம், இந்த ஆத்துமா தான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அவர் வரும்போது விலையேறப்பட்டது எதை எடுப்பார்னு சொன்னால், அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை தூதர் சொல்வார், அள்ளிட்டு வந்துருங்கடா அப்படின்றார். ஆமாம், அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரை நடைபெறக்கூடிய சம்பவம் இதுதான். நாம் தான் விலையேறப்பட்டவன், நம்மை தூக்கத்தான் வருவார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இந்த விலையேறப்பட்டவனாய் மாற வேண்டும் என்பதற்கு தான் அதுக்கு ஒரு சர்ச்சு வச்சிருக்காரு, உருவாக்கப்படுவதற்கு. ஆமாம், இங்கேதான் இருக்கீங்களா? அதுக்கு 2 ஊழியங்களையும் போட்டு வச்சிருக்காரு. ஊழியக்காரர் நல்ல ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியங்களை வச்சிருக்கார். அதற்கு என்னென்ன செய்யணும், ஜெபம் நடத்துறதுக்கு அது ஆராதனை மட்டும் போதும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட்டிகிட்டு போயிட்டு பாச ஒரு வேலைக்கு போயிட்டாருன்னா பிரச்சனையே இருக்காது. அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் என்ன இருக்கும், ஒருத்தரும் பரலோகம் போய் சேர மாட்டாங்க. ஆமாம், 24 மணி நேரம் சர்ச்சையும் திறந்து வச்சுருக்கோம். எப்படியாவது ஜனங்கள் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்றில் மறுரூபம் அடைவதற்கு தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமாம், சர்ச்சைக்கு வந்தால் தான் அப்படிங்கிறதில்ல. நீங்கள் ஆண்டவரை நல்ல ஆராய்த்து நல்ல தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிற எல்லை நன்றி செலுத்தி அவருக்கென்று வாழ்வதற்கு பரிசுத்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளபடி அதை வர்றார். ஆமாம், வருகை திருடனை போல இருக்கும், விலையேறப்பட்டது தான் எடுப்பார். அடுத்த வருகை எப்படி இருக்குமா, வேதத்தில் சொல்லப்படுகிறது. மத்திய 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். நல்ல கவனிங்க, இடி மின்னல்லாம் உள்ளதை பார்த்துருக்கீங்க. மின்னல் விழும், எப்படி அடிக்கிறீங்க, ஒரு இடத்துல மின்னல் சொன்னால் கட 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 அப்படியே போகும், அப்படியே போய் அந்த எல்லை வரைக்கும் போய்ட்டு அப்படி மறைஞ்சிடும். இது கிராஸ் பண்ணுறது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் என்ன செய்யுது, நமக்கு பார்வைக்கு கிழக்கு இந்த பக்கம்னா அந்த பக்கம் மேற்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை என்ன செய்யுது, அந்த மின்னல் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அது போகிற தூரம் எத்தனை கோடிக்கணக்கான மைல் போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ தூரம் போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஒளியின் வேகம் எவ்வளோ வேகம் நினைக்கிறீங்க? பயங்கர வேகம். ஒரு மணி நேரத்தில் சொல்லப்போனால் ஒரு மணி நேரத்தில் 3,30,000 கிலோமீட்டர் போயிடும். கர்த்தருக்கு பாயம் உண்டாகுதா? 3,30,000 கிலோமீட்டர்னா எப்படி இருக்கும்? பயங்கரமானது. கர்த்தருக்கு பாயம் உண்டாகுதா? இது ஒரு செகண்டில் போகிறது, ஒரு மணி நேரத்தில் போகிறது அப்படிலாம் சொன்னால் ஒளியின் வேகம்னு சொல்லியிருக்கான். அவ்வளவு பிரபாண்டமாக என்ன செய்யும், வேகமாக ஓடும். கர்த்தருக்கு பாயம் உண்டாகுதா? ஒளியின் வேகம். இப்போ ஒளியின் வேகம் அவ்வளவு பிரபாண்டமாக இருக்கும். அப்போ மேற்கில் தோன்ற, இங்கே கிழக்கில் தோன்ற மின்னல் அங்கே போகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 1 2 3 4 முடிஞ்சது. இதே போல் அவரோட வருகை என்ன செய்யும், வந்தால் மருவம் அடைஞ்சு அங்கே போயிடும். எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேர், ஒருத்தர் ரசிக்கப்பட்டவன், ஒரு ரசிக்கப்படாத, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ரசிக்கப்பட்டவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ரசிக்கப்படாதவன் பேசிகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வருகை வந்துட்டு அவன் ரசிக்கப்படாத சொல்லியிருக்கான், எப்பா மனோகரன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அவன் தான்ப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆள் இருக்காது. கையை காமிப்பான், அவன் தான் அப்படின்னு கை காமிச்சு திரும்ப போது இங்கே ஆள் என்ன செய்யாது, இருக்காது. தொப்புனு என் ட்ரெஸ் மாத்திரம் கீழே விடும், மறுவும் அடைஞ்சிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், எப்போது என்பது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் அது எப்போதுங்கிறது உங்களுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் எப்போவுமே ஆயுதமாக இருக்கணும். 2 பேர் வயலில் என்ன செய்வாங்களாம், வேலை செய்வாங்க. வேலை செய்யும் நேரம் பகல். 2 பேரும் எந்திரம் அரைப்பார்கள். எந்திரம் அரைக்கிற நேரம் எது, இரவு, சாயங்கால நேரம். 2 பேர் படுக்கையில் படுத்துருப்பாங்க.
தூங்குற நேரம். அப்போ இயேசு கிறிஸ்து வருகை எப்போது இருக்கும்? ஒன்று வேலை செய்கிற நேரமாக இருக்கும், எந்திரம் அரைக்கக்கூடிய நேரமாக இருக்கும், அல்லது தூங்குகிற நேரமாக இருக்கும். பகலில் இருக்கும், இரவில் இருக்கும், சாயங்காலம் இருக்கும், அல்லது நடு இரவில் இருக்கும். அவர் நடு இரவில் தான் வருவார். அந்த பிசினஸ்லாம் கிடையாது, எப்போனாலும் வருவார், எப்போது வேணும் அவர். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், விழித்திருங்கள். அதுக்கெல்லாம் என்ன செய்தார் ஆண்டு சொன்னார், நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா, மின்னலை போல வருவார். அப்படி வந்து அப்படி தூக்கிட்டு போயிடும். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அடுத்த சொல்லப்படும் போது, நீங்கள் அறியாத வேலையிலே வருவார். என்ன வேலையா? நமக்கு தெரியாது, எந்த நேரம் வாரம் நமக்கு என்ன செய்யாது. நீங்கள் அந்த அறியாத வேலையில் மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். உதாரணப்படுத்தணும்னா, ஆண்டவர் சொல்றார் நோவாவை பார்த்து, நோவா, நான் அந்த மக்கள் அழிக்க போகிறேன், இந்த மக்களுடைய நடவடிக்கை சரியில்லை, ஒட்டுமொத்தம் அழிக்க போகிறேன். எப்படிப்பா அழிக்க போகிறீர்கள்? மழை பெய்யும், அழியும். அப்படியா? போய் சொல்லு, மழை வருது, அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னா, இவன் போய் சொன்னான், மழை பெய்து கத்த இந்த பூமியை அழிக்க போகிறார். அதற்கு என்ன செய்திருக்கிறாரு? தப்புவிக்கும்படியாய் எதை செய்ய சொல்லியிருக்காரு? பேழை செய்ய சொல்லியிருக்காரு. அவன் பேழை செய்தான், எல்லாரும் பார்க்குறாங்க. அவன் பேழை செய்தது ஒரு கடற்கரை ஓரமோ அல்லது ஒரு நதி படுக்கை அருகே செய்யலை. எங்கே தான் செய்தான்? வெட்டாந்தரையில் செய்தான். அதான் அவன் சொல்லுது, விசுவாசத்திலே அவன் என்ன செய்தானா? காணாதவைகளை குறித்து கண்டு தரிசித்து அவன் பிரசங்கித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வெட்டாந்தரையில் நான் அந்த போட்டை கட்டுறான், பேழையை கட்டுறான், எல்லாம் பார்க்குறாங்க. என்ன ஒன்று அதில் ஜோடி ஜோடியாக மிருகங்களையும் ஏற்றுறான், எல்லாம் தலையை ஜோடிக்கிறான். 100 வருஷம் பிரசங்கம் பண்ணால் ஒரு ஆள் ரசிக்கப்படலைன்னா அந்த இதுக்கு நானும் வாரேன், நானும் உன் கூட சேர்ந்து பிரசங்கம் பண்ணுறேன், நான் நீ சொல்கிறத நம்புகிறேன்ப்பா, உன்ட்ட கடவுள் கட்டாயம் பேசியிருப்பார், நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நானும் இதை தப்பிக்கணும் அப்படின்னு ஏன் சந்ததி தப்பிக்கணும்னு சொல்லி ஒருத்தரும் வரல. ஏன் பிரசங்கம் பண்ணும்போது அவங்களாம் பார்த்து ஒரு மாதிரி பார்த்தாங்க, மேலுங்கணும். அவங்களுக்கு பயங்கர சந்தேகம். இன்னும் அதெல்லாம் இப்படிலாம் நமக்கு வேதத்திலும் சொல்லப்படல, இதெல்லாம் சொல்லலை. ஆனால் நம்ம சொல்லும்போது அவனை பார்த்தவொடனே எப்படி நினச்சிருப்பாங்க? பைத்தியக்காரன் நினச்சிருப்பாங்க. மழை வருதான், எப்படி கீழே தண்ணி ஓடும் பார்க்குறோம், கீழே என்ன செய்யுது, மேலேருந்து எப்படி தண்ணி வரும். அதனால வரைக்கும் மழையே கிடையாது, பனி பெய்யுது, பூமியை நனைத்து அவங்க விளைபலன் பெற்றுக்கொண்டார்கள். அதனால வரைக்கும் மழை என்பதே என்ன செய்யாது, கிடையாது. அவன் அதனால சொல்கிறான், மழை என்பது எப்படி வரும்? மேலேருந்து எங்கேயா தண்ணி கட்டி வச்சுருக்கீங்க, மூட்டை மூட்டை எங்கே கட்டி வச்சுருக்கீங்க, கேனாக வச்சுருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி என்னெல்லாம் கேட்டாங்களோ தெரியாது. ஆனால் அவன் பிரசங்கித்தான். 100 வருஷம் பிரசங்கித்த போது இதை விட ரொம்ப அற்புதம் என்னன்னா, ஜோடி ஜோடியாக ஏற்றுனா பாருங்க. ஏற்றும் போதும் உதவி செய்த ஆட்கள்லாம் யாரு தான்? இந்த மக்கள் தான் உதவி செய்தாங்க. எல்லாம் பக்கத்தில் நிற்கிறான், அப்படியே போட்டு ஏறுது. யானை வச்சுக்கணுமே, இருக்கல பெரிய மிருகத்தை. ஒரு ஜோடிலாம் ஏற்றலை, 7 ஜோடி சுத்தமானது. எத்தனை ஜோடியா? 7. சுத்தம் இல்லாதது ஒரு ஜோடி. ஏன் அப்படின்னா, பியூர், குட்டி கிட்டி போடாமல் நல்லா பியூராக இருக்கக்கூடியது அப்படி ஒரு 7 ஜோடி. ஏன்னா அது அங்கே டெவலப் ஆகணும். வரும் நாட்களில் என்ன செய்யணும், அது டெவலப் ஆகணும். இங்கே ஒரு ஜோடி ஏற்கனவே கொட்டி போட்ட ஒரு தாய் தவப்பன மாதிரி இந்த யானை வருது, அது வருது, அது ஏறி போகுது, ஒட்டகம் போகுது, இதெல்லாம் போகுது. எவ்வளோ இடம் வேணும்? அன்றைக்கு இருந்த அடிப்படையில் 25,000 மிருக ஜீவன் இருந்தது, பறவைகள், அது இது எல்லாத்தையும் கொண்டு உள்ள அடைச்சிட்டான். ஏற்றி விட்டதெல்லாம் எல்லாம் இவங்க தான் ஏற்றி விட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா எல்லாம் போயிட்டு நீ ஏன் போகாமல் இருக்கேன், நீ போ அப்படிங்கிறாரு. ஒரு பிள்ளைகளாம் அனுப்பிவிட்டான், இவனும் போனான். கதவை சாத்தி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். எதுக்கு இவனை பூட்ட சொல்லலை அப்படின்னா, இவன் ரொம்ப இறக்கம் உள்ளவன். ஏன்னா பொண்ணு கொடுத்துருக்காங்களே 2-3 வீடு. அவங்க நோவா மச்சான் கொஞ்சம் திறங்க மச்சான் அப்படின்னா இவன் இறக்கப்பட்டு நினைச்சிருவான், திறந்துருவான். அதுக்காகத்தான் ஆண்டவர் லாக்கு வெளியே வச்சுட்டார். லாக்கு வந்து உள்ளே பூட்டினாலும் வெளியே வந்து சாவியை வச்சு பூட்டி எடுத்தார். சட்டப்படி அவன் தான் என்ன செய்யணும், உள்ள லாக் வச்சு பூட்டி என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஆண்டவர் இது வெளியே வச்சுட்டார். லாக் சிஸ்டத்தையே வேறு மாதிரி வச்சுட்டாரு. அப்படி இருந்தாலும் இவன் தோண்டி ஈண்டி எடுத்து திறக்கக்கூடாதபடிக்கு மறைவாகவே வச்சு லாக் சிஸ்டத்தை கொடுத்துருப்பார் போல தெரியுது. சாவி எடுத்துட்டார், இவனால் திறக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சது.
எல்லாம் மலையில் பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம். முதல்ல சந்தோஷமாக தான் இருக்கும். கடைசியில் போக போக அவன் சொன்னது இதுதானோ அப்படி யோசிச்சாங்க. தண்ணீர் வீட்டு வாசல் வந்தது. கொஞ்சம் பெருசாக வந்தோடனே ஒருத்தர் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரனை, இதுக்கு தான் பெருசாக கட்டணுங்க. அங்கே பெருசாக கட்டிட்டோம் பார்த்தீங்களா, மாடிக்கு போயிட்டாங்க. மாடிக்கு வந்த உடனே 2 மாடி கட்டணும் சொன்னான். இதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன் 2 மாடி கட்டணும்னு அப்படின்னு. 2 மாடி தாண்டிச்சு. 3 மாடி கட்டணும்னு சொன்னான். இதுக்கு தான் 3 மாடி கட்டினேன், இதுக்கு மேலே தண்ணி வராது அப்படின்னு. அது 3 மாடி தாண்டி போய் நீச்சல் அடித்தான். தப்பிச்சான் போல நீச்சல் அடித்தான், மரத்தில் பிடிச்சிக்கிட்டான். இதுக்கு தான்ப்பா நீச்சல் படின்னு சொன்னேன், ₹1 கேட்காம போனீங்க. அதையும் தாண்டி போச்சு. அவ்வளோ போச்சு. தண்ணியை குடிச்சு எல்லாம் செத்து போயிட்டான். உலகம் முழுவதும் செத்து போச்சு. மிருக ஜீவன் அது இது எல்லாமே போச்சு. இவன் மொத்தம் தப்பிக்க விட்டான். வர்றது எப்போன்னு தெரியல. அவன் நினையாத நேரத்தில் மழை வரும்னு சொன்னானே தவிர எப்போ வரும்னு சொல்லலை. அவன் 100 வருஷம் பிரசங்கித்தானே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் இன்றைக்கி பிரசங்கிக்கிறோம். 2000 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாரார்னு நம்ம கேட்குறவனுக்கெல்லாம் எப்படி இருக்குது? நம்மளெல்லாம் லூசு பையில மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாள் தெரியும், வெளியே 2-3 கத்திட்டு இருப்பாங்க. ஏய் பாஸ்டர் வீட்டை உடப்பா, எதுக்கு? காலை இருந்து சாயங்காலம் அப்பப்போ வெளியே வருவார், வெளியே போவார், ஆளே காணோம். அப்படி நம்ம வீட்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுங்க. இவன் நான் என்ன சொல்லுவேன், உங்கள் வீட்டை நான் சொன்னேன், எங்கள் வீட்டை மற்ற சொன்னாலும் சண்டைக்கு வந்துடக்கூடாதுன்னு. சரி, அவள் பாஸ்டர் வீட்டு காணோமே. காலையில் வருவார், வெளியே வருவார், வர காணோம். ஆனால் வீடு உள்ளே தான் பூட்டி கிடக்கு. ஜன்னல் வழி அந்த பக்கம் போவோம். ஜன்னல் ஆமாம், அந்த பக்கம் ஃபேன் ஓடுற சத்தம் கேட்குது. தூங்கிட்டா இருக்காங்க, இந்த பக்கம் வந்து பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா எல்லாமே இப்படி தான் இருக்குது. என்னடா உனக்கு கதை மேக்ஸு பார்ப்போம், உடச்சி வந்தால் ஃபேன் ஓடும், எல்லாம் இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். படுத்த படுக்கையில் எங்கள் ட்ரெஸ்ஸு கிடக்கும், எல்லாம் இருக்கும். என்னடா எப்படிடா போனாங்க அவன் வெளியே சொல்லுவான், காணும். இதே மாதிரி எல்லாம் சொல்லலாம். இந்த கிறிஸ்தவ வீடுகளுக்கெல்லாம் போனப்பா, இன்னும் சொல்லுவாங்க கொஞ்சம் பெருமை சொல்லுவான், ஃபஸ்ட் சர்ச்சு பிலீவர் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போனோப்பா, ஒரு ஆளை காணோம் அப்படின்னு. அது எவ்வளோ சந்தோஷமான. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுவான். அந்த சர்ச்சுக்கு போகாத நான்லாம் அடிச்சு சொன்னேன். ஆனால் போனவன் எல்லாருமே போயிட்டாங்க, ஒருத்தரையும் காணோம். எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. பூட்டி இருந்ததுன்னா எல்லாம் நினைப்பாங்க ஆள் எங்கே தான் இருக்குதுன்னு. ஒருத்தரை காணோன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்படியே வந்தால் தாழ்பால் பார்ப்பாங்க, சரி பூட்டி இருக்குது, அப்போ உள்ளே தான் எங்கேயோ என்ன செய்கிற ரூமில் பாத்ரூம் போயிருப்பான், அல்லது எங்கேயா இருப்பான், அல்லது எங்கேயா உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பூட்டாமல் இருந்தாலும் வெளியே போயிருக்கான்னு நினச்சிவாங்க. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. சொன்னேன், நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறேன் விட்டு சொன்னேன். கிச்சனில் வேலை பார்த்தவ என்ன மூடியும் சரின்ட்டா அப்படிங்கிறது வச்சுக்கிடுவேன். அந்த சத்தத்தில் நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பவும் கதவை சர்ச்சு பூட்டிக்கிடுங்கன்னு போவேன். அன்றைக்கி நான் என்ன செய்தேன், சும்மா இல்லாமல் போகும்போது அதை அவன் மட்டும் இருக்கான்னு நினச்சிட்டு கொக்கி தூக்கி போட்டு இழுத்தேன், லாக் ஆகிட்டு போயிட்டேன். அவன் நான் உள்ளே இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்துட்டு நம்மளை கூப்பிட்டுட்டே பார்த்தா ஒன்று காணும். சரி மாடிக்கு போயிட்டாங்க கூட. மாடியில் போய் பார்த்தா ஆளை காணும். பாத்ரூம் பக்கம் போனால் ஆளை காணும், அங்கே போனால் காணும். என்னடா வீடு பூட்டி எடுக்க ஆளை காணும். ஒன்று ஃபோன் அடிச்சு, எங்கே இருக்கிறீங்க? நான் சர்ச்சில் இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒன்று சர்ச் எப்படி பூட்டிகிட்டு போனீங்க? இல்லை நான் இப்படி போட்டு லாக் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஒன்று இதனால் வரைக்கும் இப்படி போகாத ஆள் இப்படி போனால் இன்றைக்கி எப்படி இருக்கும்? பயந்து போயிருக்கிறேன். நீங்கள் என்ன இப்படி பூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றை என்ன செய்யும், வீட்டில் ஏற்படுத்திடும். பூட்டி இருக்கிற வீடு உள்ள ஆள் கட்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்னது, வெளியே இருந்து பார்க்குறான் பூட்டி இருக்கு, எல்லாம் இருப்பான். போயிட்டாங்க. எல்லாம் ரோட்டில் வந்து சொல்லுவான், இந்த கிறிஸ்துவன் போவான்னு சொன்னான் பாருங்க, இன்றைக்கி நடந்துட்டு. மழை பெய்யும் சொன்னான், பெய்துட்டு மாத்திரமல்ல, அவன் மழை பெய்து அழிவுக்கு நேராக போயிட்டு இங்கே வந்தவன் தூக்கிட்டு போயிட்டான். இனி உலகம் அழிவுக்கு நேராக போயிடும். ஆமாம். எப்படி அப்படின்னா ஆண்டு சொன்னார், நீங்கள் முட்களுக்குள்ளே யாரா எலி புஷ்பம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. மூணையும் பாருங்களேன், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம். லீலி புஷ்பத்தை மட்டும் அவர் பறிச்சுட்டு போயிட்டார். எஜமான் இருக்கிறதுலாம் எதா இருக்கும், முள்ளாக தான் இருக்கும். பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, ருசியை கொடுக்குறதே இதுதான், உப்பு தான். வேறு வழி இல்லாமல் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா உலகத்தில் அன்றைக்கி சொன்னோம், உப்புலாம் பண்ணிட்டோம் பாவியில் நீங்கள் சுகமாக வாழ்ந்தீங்க சொல்லிட்டீங்க.
அவங்க சமமாக வாழ்ந்தாங்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நினைச்ச முடியாது. இன்னும் உப்பு இருக்கோ இல்லையோ தொப்பை இல்லை அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். அப்போ என்ன அப்படின்னா நிலைமை அப்படி தான். ஆனால் உப்பு என்பது ருசிகரமானது. இந்த பூமி ருசிகரமாக இருக்குது, இந்த பூமி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் நானும் தான் காரணம், தேவ பிள்ளைகள் தான் காரணம். ஆமாம். உப்பெல்லாம் எடுத்தாச்சுன்னா பூமி சப்புன்னு போயிடும், ருசியற்றதாகி போயிடும். நம்ம வெளிச்சத்தை எடுத்தாச்சுன்னா பூமி எல்லாம் இருளாகி போய்விடும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பூமி இனி அழிவுக்குரியதாய் போய்விடும். ஆமாம். அப்போ வருகை வரைக்கும் தான் இந்த உலகத்தில், நம்முடைய இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கட்டும், அவர்கள் போடுகிற 1000 வருட திட்டம் 100 வருட திட்டம் எல்லாம் போடட்டும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் தான். இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா 7 வருஷத்தை தாண்டி அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் கிடையாது. ஆமாம். அதுவும் இயேசு கிறிஸ்து வந்தாச்சுன்னா இங்கே கதை முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா எல்லாமே யார் ஆட்சிக்குள்ளே வந்துடும்? ஆன்டி கிறிஸ்து ஆட்சிக்குள்ளே வந்துடும், அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ளே வந்துடும். அப்போ எல்லாமே ஆளுகை செய்து யார் தான்? அவன் தான். அவன் ஆளுகைக்கு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் ஒரு தனி பிரசங்கமே இருக்குது. அவன் ஆளுகைக்கு தான் எல்லாமே செட்டிங் ஆகிட்டு நினச்சிருக்கு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பிட்டாலும், இந்த உலகம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த லைன் வந்து யாருக்கிட்ட தான் போயிட்டுருக்கு? ஆன்டி கிறிஸ்துடைய ஆளுகைக்கு தான் எல்லாம் செட்டப் ஆகி போயிட்டுருக்கு. வருகை மிக சமீபம் என்பதை என்ன செய்யுது? சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. அப்போ அவருடைய வருகை எப்படி இருக்கும்? நாம் அறியாத நேரத்தில் இயேசு வருவார். நம்ம ஆகவே நாம் அதை என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எப்போது வேணாலும் வருவார். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு அடையாளங்கள்லாம் இருக்குது. சரி, வருவார்னு சொன்னீங்களே, என்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் சொன்னார், வேதத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொதுவான ஒரு அடையாளம். பல இடங்களில் பூமி அதிர்ச்சி என்ன செய்யும்? முதல்ல பல இடங்களில் என்ன உண்டாகும்? பூமி அதிர்ச்சி உண்டாகும். நல்லா நடக்கும். எர்த்குவாக் ஒரு 4 நாளைக்கு முந்தி மியான்மர், தாய்லாந்து சுற்றியுள்ள எல்லா பகுதிக்கும் ஒரு நிலை நடக்கும். மியான்மர் கட்டடத்தில் இருக்கிற இடம் தெரியலை, பெரிய பெரிய கட்டடம்லாம் என்ன செய்யிட்டு. நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் அதை வச்சு பார்த்தேன். தாய்லாந்தில் ஒரு பெரிய கட்டடம், மேலே என்னது ஸ்விம்மிங் பூல், அதில் வேறு 2 பேர் அந்த பலூனில் ஜாலியாக இருக்கிறாங்க. நல்ல பேர் வேகமாக வந்து வேகமாக இந்த பக்கம் இழுத்துச்சுன்னா மேலே இருந்து கீழே விழுந்துருப்பாங்க. அது அவ்வளோ பெரிய கட்டடம், மேலே ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கான். அந்த அசைவு அந்த தண்ணீர் என்ன செய்யுது? கொட்டி வெளியே கொட்டி தள்ளிட்டு அடியோ அப்படின்னு எழுந்து ஓடுறாங்க. நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது, கேள்விப்படுவோம், கண்கூடாக காண்கிறோம். நம்முடைய தேசத்தில் பூமி அதிர்ச்சி இல்லாமலாம் இருந்தது? இல்லவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியாது, பூமி அதிர்ச்சி என்னென்னு தெரியாது. ஆனால் மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தில் ஒரு நாளில் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. எந்த நாட்டில்னா ஒரு 92 இந்த மாதிரி டைமில் நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்க. அடுத்த நாள் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு மகாராஷ்டிரா பக்கம். அப்படி ஒரு 11 மாடி கட்டடம், பில்டிங் உள்ள அப்படியே இறங்கிச்சு, உடஞ்சி விழுந்தது ஒரு பக்கம். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு நல்ல செய்தினா, 11ஆவது மாடியில் ஒரு விசுவாச குடும்பம் குடியிருந்திருக்கு. அவங்க பூமி அதிர்ச்சி பார்த்தோன்னா அல்லையோ சேத்தம் பரலோகமே என் சொந்தமேன்னு பாடியிருப்பாங்க போல தெரியுது. அந்த பூமி கீழே இறங்கிச்சு, உள்ள ஆள்லாம் இருக்கிறாங்க, இறங்கிச்சு. 10ஆவது மாடி வந்தோடனே கிளியர் ஆகிட்டு தரையை நின்று அவங்க கதவை திறந்து வெளியே அப்படி நேராக வந்துட்டாங்க. 11 மாடி பில்டிங்கில் லிஃப்ட்டில் இறங்க வேண்டிய ஆள், ஏணிப்படி வழியாக இறங்க வேண்டிய ஆள் நேராக இறங்கிட்டாங்க. வெளியே இருந்து கேட்குறாங்க, எப்படிப்பா தப்பிச்சு வந்தீங்க? எங்கள் மாடியை போயிட்டு நாங்கள் உங்கள் ஒருத்தன் தான். அப்போ சொன்னாங்க, கர்த்தாவே எங்களை காப்பாற்றினீரையா. ஆமாம், சரி, மற்றவங்க போயிட்டாங்கங்கிறது ஒரு அர்த்தம். ஆனால் எர்த்குவாக் வந்து பூமி எங்கே என்ன செய்யுது? அது நடைபெற்று கொண்டே இருக்குது. பஞ்சம் உலகத்தில் பஞ்சம்லாம் இருக்குது நிறைய. ஆப்பிரிக்கா, சோமாலியா பஞ்சம் பாருங்க, எத்தியோப்பியா பஞ்சம் பாருங்க. நமக்கு வெளியே தெரிஞ்சது இதுதான். நிறைய தேசங்களில் பஞ்சம் இப்போ என்ன செய்யுது? தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சோமாலியாலாம் சூப்பர் கண்ட்ரிங்க, சூப்பர் கண்ட்ரி. ஆனால் அதை இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன்னு வந்தானுங்களேன், என்னைக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் வந்தாங்களோ அன்னையே பூமியெல்லாம் அழிவுக்கு நேராக நினச்சிட்டு
அழிவு நேரம்னு சொல்வதை விட அந்திகிறிஸ்துக்கு நேரம் இணைச்சிட்டு போயிட்டுருக்கு. அங்கே எடுத்தாங்க, மீத்தேன் எடுத்தாங்க. நல்ல இடம், செழிப்புள்ள இடம். மீத்தேன் எடுக்க அந்த கவர்மெண்ட்டு அமெரிக்கா கொடுத்துட்டான். சரி, அது மீத்தேன் எடுத்துகிட்ட உடனே சரி அதுக்குள்ளே லாக் பண்ணி எல்லாம் சிஸ்டம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கணும். போட்டு போயிட்டாங்க. நம்ம தஞ்சாவூர் பக்கம்லாம் மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னாலும் எதுக்கு விட மாட்டேன்னாங்க. எடுத்துகிட்டு இவன் பாட்டு போட்டு போயிடுவான். நெற்களஞ்சியம் ஏதாவது மாறிடும், தீக்களஞ்சியமாக மாறிடும், சுடுகாடாக மாறிடும். ஏன் அப்படின்னா மீத்தேன் வெளியே வந்து நான் தானாக எரியும். காடுகளில் எரியுதுங்கப்பாங்களே, யாரும் தீ வைக்க வேண்டாம். காடுகளில் இந்த இதெல்லாம் வெளியே ஏதாவது ஒரு பகுதி வழியாக மீத்தேன் வெளியே வந்ததுன்னா, வெளியே வந்த உடனே ஆக்சிஜனோட கலந்து என்ன செய்யணும், எரிய ஆரம்பிச்சிடும். காடுகளை தானாக எரியும். இப்படி எரியிறதான் காடுகளை தீப்பற்றி எரியுறது. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் இந்த ஊரில் என்ன செய்ய முடியாது, விதைக்க முடியாது, கட்டடம் கட்ட முடியாது, வாழ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் விதைக்கிறதுக்கு போய் விதைய போட்டிங்கன்னா அந்த இது வந்து தீ வச்சு எரிச்சு கருகி போகும். வீடு கட்டினா தீக்குள்ளே தான் குடியிருக்கணும். அந்த வீடு கட்டடம்லாம் உருப்படியாக இருக்க முடியாது. அந்த இடமே சுடுகாடாக போயிடும். அதனால் என்ன பிரச்சனை, அந்த தேசத்தில் பஞ்சம், உதவி செய்வார் இல்லை யார், என்ன ரொம்ப கஷ்டம். அதில் சாப்பிட்றாங்க, அங்கே மக்கள் சாப்பிட்றாங்க. ஒரு சாப்பிட்றான், மண் இருக்குல்ல, மண்ணை எடுத்து இப்படியே தள்ளி இப்படியே அரிக்கிறான். அரைச்சிட்டு பெரிய பெரிய மண்ணெல்லாம் வந்து குருத்து மண் இருக்குல்ல, இந்த பட்டு மண்ணாக இருக்குல்ல, அதை வாயில் போட்டு அங்கே இருக்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருக்கிறான். மண்ணை சாப்பிட்றான். இதை விட இன்னும் கொடுமை சொன்னேன்னா பயந்துருவீங்க. மாடு கழிவை நேராக வாயை வச்சு சாப்பிட்டு போயிட்டான். பசி பஞ்சம் வந்தாலும் அப்படி வந்துடும். யூதாவிலே பஞ்சம் ஏற்பட்ட போது பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. இதெல்லாம் காலங்கள் நடுவே வரக்கூடியது பஞ்சம். நம்முடைய தேசம் என்ன ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பேப்பரில் தான் 3வது இடம்பா, பேப்பரில் தான் நம்ம 2வது இடம்பா. எல்லாம் பொய்கார பயிடு, நம்பவே நம்பாதீங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுக்குள்ள வழியை பார்த்துட்டு என்ன செய்யணும், அவ்வளோ மீடியம் அவங்க கையில் இருக்குது. ஒரு நாள் திடீர்னு வரும் பாருங்க. நம்மளெல்லாம் அமெரிக்காரன் வந்து நான் ஒன்று இத்தனை கோடிக்கு வாங்கிட்டேன்னு அந்திகிறிஸ்து வாங்கின மாதிரி இவன் என்ன செய்வான், எல்லாம் நான் வாங்கிட்டேன், எல்லோரும் அமெரிக்கா புறப்படும், இங்கே வேலை செய்ய வாடான்னு கூப்பிட்டு போகிறோம். என்றைக்கு போக போகிறான்னா தெரியாது. நிலம் அப்படி தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி பேசுவாங்க அப்படி. காலங்கள் நடுவே பஞ்சம் நம்ம தேசத்தில் இருக்குது. விட்டுட்டு போயிட்டாலும் கதை தான், அது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் நம்ம தேசம். அதில் உலகத்தில் எல்லா தேசங்களும் ஒன்று ஒன்றா நடக்கும். நடக்கிற தேசங்களை பார்த்துட்டு வரோம். ஒட்டுமொத்தமாக நடக்காது, ஒன்று ஒன்றா நடக்கும். இதெல்லாம் வருகைக்கு என்ன செய்யுது, ஆயத்தமாக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொன்னார், அத்தி மரம் துளிர்விடும். அப்போது மனுஷகுமாரன் எங்கே வந்துட்டாரா, வாசற்படியில் நின்னவர். நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாசற்படியில் பண்ணிட்டீங்க, ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க, பெல் அடிக்கவா, கதவை தட்டவா, சரி தட்டவா வேண்டாமா, எதுக்கு அப்படின்னா தூங்குகிற நேரமோ அல்லது அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் நிற்பீங்க. இதை மாதிரி அவர் ஒரு நிமிஷம் நிற்கிறார், கதவை தட்டுறார். எப்போ வந்துட்டார், அத்தி மரம் என்றைக்கு துளிர் விட்டது, ஒரு நாள் சபிக்கப்பட்டது. இயேசு ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பசி, அவர் அத்தி மரத்தை பார்த்தாரு, பழம் கிடைக்குன்னு போனார், ஒன்றுமே இல்லை, சபிச்சிட்டார். அது மறுநாள் பார்த்தா பேதுரு சொல்கிறான், பட்டு போச்சு ஆண்டவர். ஆமாம் பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சாவப்பட்டதுனா பட்டு போயிடும் சொல்லிட்டு போயிட்டார். இது வந்து மரத்துக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனை கிடையாது. மரத்துக்கும் ஆண்டவருக்கும் நல்லா கவனிங்க, அத்தி மரத்துக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன் இவ்வளோ பசியை தாங்கினவருக்கு கொஞ்ச நேரம் பசி இந்த மரத்தில் இல்லைன்னா இன்னொரு மரத்துக்கு போகணும்னு சொல்லி போக முடியாதா அவருக்கு? இப்போ நாம் இருக்கிறோம் ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடம் போக மாட்டோமா? ஆண்டவருக்கு அது தெரியாதா? பொருள் அது அல்ல. அத்தி மரம் என்பது யூதர்களை சுட்டி காட்டுகிறது. யூத குலத்தின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் மெய்யான தேவனை குறித்த அறிவு, மெய்யான தேவனை குறித்தான ஒரு காரியங்கள், வேத வசனங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். இவர்களாலே உலகம் முழுவதற்கும் ஆண்டவரை அறிவித்து நல்ல கனிகளை கத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஒரு பயம் ஒன்றும் செய்யலை, அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டான். அதை வெளியே கொண்டு வரவில்லை. மற்றவனெல்லாம் துன்மார்க்கனை போல, மற்றவனையெல்லாம் நரகத்துக்குரியவனை போல எண்ணி அவனெல்லாம் தள்ளிவிட்டு அவன் மட்டும் வைத்து கொண்டான். நல்ல கனிகளை கொடுப்பான்னு எதிர்பார்த்து அவன் நல்ல கனியை கொடுக்கலை. அவன் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பதை ஆண்டவர் பார்த்தார், நெறிப்பட மாட்டான். அப்படின்ட்டு தான் அத்தி மரத்தை அவர் சபித்தார் என்பது யூத குலத்தையே அவர் சபித்தார். அவர் ஆமாம், யூத குலத்தையே சபிச்சிட்டார். அது பரிசெயர், சதுசெயர், வேதபாரம், உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், சவிச்சல் இன்னைக்கு, ஆனால் ஒரு நாள் நான் வருவேன், அத்தி மரம் துளிர்விடும். ஆமாம், கர்த்தருக்கு பயமண்டாவதா. அந்த யூத சமுதாயம் மறுபடியும் துளிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் நோக்கம்லாம் பைபிளில் இருக்குது, அதை நிறைவேற வேண்டும். ஆகவே அத்தி மரம் துளிர்விடும் சொன்னார். 1947 ஆண்டு அது துளிர் விட்டது. ஆமாம், நம்முடைய விடுதலை நாட்கள் பிறகு அவங்க நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது. எருசலேம் இல்லை, டெல் அபீவ் தான் அவங்களுக்கு தலைநகர். எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின் நகரமாக இருக்கும், அங்கே தான் எருசலேம் இதாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வரைக்கும் எருசலேம் அவங்ககிட்ட இல்லை, டெல் அபீவ் தான் தலைநகராக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொன்றாய் பாரி ஒரு காலகட்டத்தில் எருசலேம் தலைநகர்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணலை, உலகமே அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் நம்ம ட்ரம்ப் போனார் பாருங்கள், போன தடவை போகும்போது அவர் அறிவிப்படுது எருசலேம் தான் அதுக்கு தலைநகர். ஆக உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான இடம் அது, எருசலேம் தலைநகர்னு அறிவித்தார். இந்த இடம் போகும்போது அதுக்கும் போயிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ எருசலேம் தலைநகராக என்ன செய்யப்படுது, ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டு வருது, ஒன்று ஒன்றா என்ன செய்யுது. இது அவங்களுக்கு நடக்கிறது. அத்திமரம் என்ன செய்யும், தொழில் விடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. இதே போல் யூத சமுதாயத்தில், மனுஷத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எல்லாமே என்ன செய்கிறது, இது போக டெக்னாலஜி. டெக்னாலஜியில் ஒன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அவர் வருவார் என்பதற்கு பல அடையாளங்களே ஒன்று, அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் நடப்பதை சொல்லுகிறார். 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள், அவர்கள் பிரசங்கிப்பார்கள். எதை பிரசங்கிப்பாங்க, அவங்களால மழையை நிறுத்த முடியும், ஒன்று, வாதைகளை கொண்டு வர முடியும், 2. அப்போ 2 காரியத்தை அவங்க தீர்க்கதரிசிகள் செய்வார்கள். அது யார் எவருங்கிறதுக்கு பிறகு நான் விளக்க சொல்கிறேன். ஆனால் 2 தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ஆனால் ஆன்டிகிரைஸ்ட் என்ன செய்வான், 2 தீர்க்கதரிசி கொன்றுவான். ஜனங்களே அவனுக்கு விரோதமாக எழுப்புவாங்க, கொண்ட உடனே தெருவில் கிடப்பாங்க. அப்போ வேதம் சொல்லுது, தெருவில் கிடப்பாங்க. ஜாதி ஜனங்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்வாங்களாம், அதை பார்ப்பார்கள். பார்த்துட்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்களாம், வாழ்த்துக்கள் சொல்லுவார்கள். அதை வாசிக்கிற காலத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் வாசிக்கும் போது டிவியை பற்றி எனக்கு அறிவு கிடையாது, டிவி பற்றி. ஆனால் கொஞ்ச காலத்தில் டிவி என்ன செய்யுது வந்தது, டிவி வந்தது. அதுக்கு முன்னாலெல்லாம் யோசித்தாங்க, அது எப்படி ஆகும், ஒரு இடத்துல நடக்க, அடுத்த தெரு நடக்கிறதே இந்த தெருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியுதா, தெரியல. போன வாரம் அந்த பக்கம் கொலை நடந்தது, எத்தனை பேருக்கு தெரியும், பேப்பரில் பார்த்தவங்களாம் தெரியும். இன்னும் ஒன்றுமே தெரியாத ஆட்களே உண்டு. காரைக்குள்ளே இப்படி கொலை நடந்ததா அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. அடுத்த தெருவில் நடந்தது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ ஒரு காரியம் நடக்குது, உலகம் முழுவதும் தெரியும் என்று சொன்னால் எப்படி தெரியும். கட்டாயம் ஒரு மீடியா வேணும். அதுக்கு என்னெல்லாம் இந்த ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் ரேடியோ மூலம் கேள்வி கேட்டு தெரிஞ்சு கொள்வார்கள். தெரிந்து கொள்வான் பதில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு டிவிலாம் வந்த உடனே யோசித்தோம், டிவி கட்டாயம் தெரியும். டிவி ஒரு குறிப்பிட்ட அமெரிக்காவில் வரும்போது ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் வச்சு கண்டுபிடிச்சான். 15 கிலோமீட்டர் உள்ளவங்க தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் இருந்தது. அப்படியே பரவி டெலிகம்யூனிகேஷன் அவங்களுக்கு டிவி பயங்கரமாயிட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடு விட ஆண்டனா பெருசு பெருசாக ஒரு 3 கம்பியில் தொங்கிட்டு இருக்கும். டைனோரா அப்படின்னு போடுறாங்க, அதான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் டைனோரா, இல்லை வித்தவுட் இல்லை வாட் இஸ் லைஃப் வித்தவுட் டைனோரா அப்படின்னு போடுவான். அது ஒரு ட்ரேடு மாதிரி போடுவான், வாட் இஸ் லைஃப் வித்தவுட் டைனோரா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன், வாட் இஸ் லைஃப் வித்தவுட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி, குடும்பமே இல்லாமல் என்ன வாழ்க்கை அப்படின்னு வாசிட்டு போவேன். அப்போ அதெல்லாம் இருந்தது போயிட்டு. அப்போ எப்போ தெரியும், கொடைக்கானல் இருக்கும், மதுரை வரைக்கும் தெரியும். மதுரையில் கொடைகள்லாம் பார்ப்போம். அப்போது பிறகு ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து தூத்துக்குடி பக்கம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. இப்போது வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய கொண்டு வந்தான். அதை விடுங்க, அதெல்லாம் போயிட்டு கடைசியில் எங்கே வந்து நின்றுது, எங்கே வந்து நின்றுட்டு எங்கே வச்சுட்டேனே பைக்கில் தான் இருக்குது. சரி, கைக்குள்ளே இருந்துச்சு. இப்போ எங்கே நடந்தாலும், அமெரிக்கா நடந்தாலும் அடுத்த செகண்ட் இங்கே பார்த்தோன்னா அமெரிக்காக்காரனு கூட தெரியாது, நமக்கு தெரியும். அப்போ டெக்னாலஜி வளரும், இதெல்லாம் வருங்கிறத தெய்வம் நினைச்சிருக்காரு. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜியை கர்த்தர் நினைச்சாரு கொண்டு வச்சு எல்லாரும் பார்க்க முடியும் என்பதற்கு எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வச்சிட்டார்.
அப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை பார்த்துக்கிட்டு இருப்பதற்கு அர்த்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து வருகை வந்து விட்டது, சமயமாக இருக்கிறார், ஆயத்தமாக்க வேண்டும் என்பது. ஆமாம். சரி, நேரம் ஆகிட்டு நாம் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அவ்வப்போது சொல்லிடுவோம். நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் என்ன செய்யணும்? அதுக்கு தான் உங்களை சர்ச்சுக்கு வாங்க, நல்ல உபாசம் வாங்க, நீங்கள் பைபிள் வாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் கூட்டம் வைங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. எங்களால் முடியாது. உங்களால் முடியாது, விட்டுருங்க. உங்களால் முடியாது. மணவாளன் வருகிறார். மணவாட்டி அவர் எது கொண்டு போக வேண்டும்? எப்படி போகணும்? மணவாட்டி எப்படி போகணும்? இந்த 4ஆம் தேதி சொன்னால் போவா, எப்படி போவான்னு பார்த்துக்கோ. மணவாளன் சந்திக்க போகும்போது மணவாட்டி விடுவாங்க, பரட்ட தலை, குளிக்காம, பல்லு விளக்காம, ஒரு கிழிஞ்ச சேரி, அழுக்கு சேரியை கட்டிக்கிட்டு, ஒரு கிழிஞ்ச பேக் தூக்கிட்டு, நான் எங்கள் மணவாளனை பார்க்க போகிறேன், எங்கள் அத்தானை பார்க்க போகிறேன்னு சொன்னால் அவன் ஏறி குச்சி ஓடிடுவான். மணவாளன் சந்திக்கணும் என்ன செய்யணும்? நம்ம அலங்கரிக்கணும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, மணவாளன் சந்திக்க மணவாட்டி கத்தை நினைச்சுதாரான். வேதம் சொல்லுது, அவன் மணவாட்டி அலங்கரிச்சான். மணவாட்டி நினைச்சுதாங்களா? அலங்கரிப்பதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். அலங்கரிப்பதான் யார் கொடுத்துருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் அலங்கரிக்கிறார். இது தப்புப்பா, இது போடாத, இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை, இதை மாற்ற அப்படிம்பாரு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை மணவாளனுக்கு என்ன செய்யணும்? பிடிச்சிருக்கணும். உங்களால் முடியலை, விட்டுருங்க. இப்போ எனக்கெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்லுது, என்னால் அலங்கரிக்க முடியாது, எனக்கு தெரியவும் செய்யாது, தலை பண்ணவும் தெரியாது, எனக்கு பவுடர் போடவும் தெரியாது. அந்நாட்களில் உள்ள பிரச்சனைலாம் வேறு, இந்நாட்களுள்ள பிரச்சனை வேறு. மணவாட்டி சந்திக்கிற மணவாளன் சந்திக்கிறது. அந்நாட்களில் கல்யாணம் முடிவது, நானும் கல்யாணத்துக்கு முன்னே நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டேன், தலை நிறைய எண்ணெய் வச்சு சீவி பவுடர் போட்டு ஸ்டைலாக போனேன். என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னான், பேங்களூர் வந்து, என்னடா மனோகர், என்னடா நீ தலை முழுதும் எண்ணெய் வச்சு தலையை செய்விட்டு இப்படி வந்து நிற்கிறேன், பவுடர் கூட பாதி காது பக்கம் இந்த பக்கம்லாம் இருக்குது, மாப்பிள்ளை போகிறேன் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கு பாருங்க. பொண்ணுக்கு நல்ல ஒயிட் சேரி சுற்றி கட்டி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அதில் வந்து தலை சீவு விடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. நான் அப்போ பார்க்கல, ஏன்னா தலையில் நெட்டை போட்டு மூடிட்டாங்களா, அதுவும் தெரியாது. அவ்வளோதான் ட்ரெஸ்ஸிங், அதாவது அலங்காரமே எவ்வளோதான், அவ்வளோதான். இன்றைக்கி அலங்காரம்னா எப்படி இருக்குது? எனக்கு அலங்கரிக்க தெரியலை, விட்டுருங்கப்பா, அலங்கரிக்க தெரியல. பியூட்டி பார்லர் போகிறீங்களா? உங்களை அலங்கரிக்க ஆள் இருக்கா? தம்பி பாப்பா அம்மாருக்கு சொல்லுங்கள், அலங்கரிக்க ஆள் இருக்கா? சும்மாவே போகிறீங்களே, விட்டுருங்க. மணவாளன் சந்திப்பதுக்கு முன்னாலே போட்டு அலங்கரிக்கிறீங்களே, மணவாளன் சந்திக்கிறேன்னு அலங்கரிக்க இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? பியூட்டி பார்லர் இருக்கா இல்லையா? எனக்கு தெரியாட்டா அவன் என்ன செய்வான்? அவன் சூப்பராக அலங்கரிச்சுட்டுருவார். மணவாளனே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அலங்கரிச்சுவார். ஆமாம். மணவாளன் நினைப்பார், என்ன உனக்கு பயோடாட்டாவில் 25 சொல்லிச்சு, 16 வயசு தானான்னு கேட்பார். அந்த அளவுக்கு நினைச்சிருவாங்க, சூப்பராக அலங்கரிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியலை, பிரச்சனை இல்லைங்க. அலங்கரிக்க ஆள் வச்சுருக்காங்களா? உலகத்தில் இருக்கா? பியூட்டி பார்லர் இருக்கா? இது பியூட்டி பார்லருங்க, வந்தால் கொஞ்சம் சுரண்டி எடுத்துரும், கொஞ்சம் இதை போடுங்க அப்படிமோ. அதுதான் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. 6 முடிஞ்சவொடனே ஜபம் இருக்குது, உட்காருங்கன்னா நாங்கள் போகணும். போங்க, போகிற வழியில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா, ஐயோ மணவாளன் இங்கே சுரண்டி எடுத்து பவுடர் போட நேரத்தில் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. மணவாளனை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியெல்லாம் வச்சுருக்காரு. பரிசுத்த ஆவி என்ன செய்றாரு? எங்களை மாதிரி சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ், போதகர், மூப்பர்கள், அவங்க இவங்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்படி நாங்கள் ஒருத்தர் செய்கிறதில்ல, 4-5 பேர் சேர்ந்து இந்த சபை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் உருவாக்கப்படுறதுக்கு இடம். இது ஒரு பியூட்டி பார்லர்னு வச்சுருக்கிறேன். ஆமாம், பியூட்டி பார்லர்னு சொல்லி சும்மா பாசம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இது வேறு பியூட்டி பார்லர். இது மாதிரி இது இங்கேருந்து சுரண்டி எடுப்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தெரியலை இருக்கலாம், ஆனால் ஆயத்தமாகும். மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகணும், சூப்பராக ஆயத்தமாகணும். ஆமாம். மணவாட்டி எப்படி இருப்பாங்க? கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எந்த ஆளாவது மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்குறேன்னு இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு போனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆள் மாப்பிள்ளையை பார்க்க மாட்டாங்க. யார் தான் பார்ப்பாங்க? ஏன்னா மணவாட்டி தான் இப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க.
அப்படி அவன் திரும்பி பார்த்தானா, சரி பரவாயில்ல, அவன் அப்படி தான் இருப்பான். திரும்பி பார்த்தவனு சொல்லுவான், அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் பாருங்கள், கோட்டு போட்டிருப்பான், சட்டை வெளியே கிடக்கும். அந்த பேண்ட்டில் பெல்ட் இருக்காது. ஷூ மாட்டிங்கன்னா அவர் ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும் ஷூ. பிறகு கோட்டுக்கு மேலே காலர் வந்து வெளியே கிடக்கும். தலைமுடியை பார்த்தா பரட்டை மாதிரி இப்படி இப்படி செய்து விட்டுருப்பான். நான் இதே மாதிரி தாடி அப்போ வச்சுருந்தேன். எங்கள் அண்ணன் வந்து கல்யாணம் முடிய போகிறேன், என்னடா எடுறா அப்படின்னு ஃபுல் ஷேவ் பண்ணி விட்றேன். சே என்ன செய்ய அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அதெல்லாம் எடுத்துட்டோம். அப்போ அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி அழகுபடுத்த சொல்லி அப்படிலாம் வச்சுருந்தேன். ஆனால் அப்போல்லாம் என்ன செய்யணும், ஷேவ்லாம் பண்ணி ஒழுங்காக இருக்கணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, தாடியவே ட்ரிம் பண்ணாமல் வரானுங்க. சரி, அது அவங்க இஷ்டம், அது மட்டும். ஆனால் மணவாளன் எப்படி இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே தான் இருப்பார். மணவாட்டி தான் ஒரு மாதிரி இருக்கிறனால தான் உருவாக்கப்படுதல், அழகுபடுத்துதல், நேர்த்தியாக்கிடுதல். அந்த மணவாளன் கூட்டம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு தேவதூரெலாம் விட்டு பார்ப்பாங்க. எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா, அவர் கற்பனை தான். இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு சிலுவையில் சுமந்து அடைத்து கொல்லப்பட்டு வந்தார், இவருக்கு மனவாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அழுக்குருட்டி மாதிரி இருந்தாலும் சி இதுக்கு போயிட்டு இப்படி கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு தேவதூரில் இறங்கி ஓடிடுவாங்க. அவங்க பார்த்து உற்று பார்க்க ஆசையாக இருக்கணும். ஆமாம், அப்படி பார்க்கணும். மனவாட்டியை பார்த்து பார்த்து அவனே தூதர்களை ரசிக்கணும். எவ்வளவு மகிமையாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒப்பான சாயலை கத்த நம்ம கொடுத்து, அவருக்கு இவங்களுக்கு தூதர்களுக்கு ஒப்பான சாயலை, கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயலை நம்ம கொடுத்து, மணவாளனுக்கு ஒப்பான சாயலை கொடுக்குற அப்படின்னாலே தேவதூதரும் சற்று மேன்மைகளும் நான் கத்தனை மாற்றி அமைப்பாரா. நம்மளாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். சொல்லிட்டே போவோம். ஆயத்தமாகும், மணவாளனை சந்தைக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. ஒரு வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும். ஆயத்தமாகிறதுக்கு ரொம்ப நீங்கள் இன்னும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, நல்ல தேவனோடு கூட உறவுகள், தேவனோடு ஐக்கியம், வேத வாசிப்பு, ஜெபம், இதை தான் ஐக்கியத்தைப்படுத்தும். பரிசுத்தமாக்கப்படுதல், அவரை போல உருவாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை நீ பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் மணவாட்டி தன்னை அலங்கரித்தால் அவர் அலங்கரிப்பார். அவர் அலங்கரிப்பார். நமக்கு தேவையற்றதெல்லாம் எடுத்துருவார், தேவையானதெல்லாம் கொண்டு வந்து இணைத்து 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 நம்மை அழகுபடுத்துவார். மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை போல இந்த உலகத்துள்ள ஒட்டுமொத்த சபையும் உருவாக்க பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்.
மணவாட்டி சபை ஒன்றுதான் அவருடைய வருகை, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் சொல், ஆண்டவரே அந்த எல்லை நாங்கள் எப்போது இருக்க வேண்டும் ஐயா, நாங்கள் ஒரு ராஜ்யத்துக்கு உரியவராக இருக்க வேண்டும், வருகைக்கு நாங்கள் தகுதிப்பட வேண்டும். எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, பலகீனங்கள் குறைவுகள் எல்லாம் மாற்றி எங்களை நீர் உருவாக்கும்படியாய், அழகுபடுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்டீவனோட ஜெபிக்கப்பட்டு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், என் பிரியமே, என் ரூபவதியே, ஹல்லேலூயா, என் மணவாளியே என்று சொல்லி கர்த்தர் வாசற்படியிலே நின்று கர்த்தர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நாங்களோ இதோ வஸ்திரத்தை கழற்றி வைத்தேன், மறுபடியும் எப்படி அதை உடுத்திவிட்டு மீண்டுமாய் வெளியே வருவேன் என்று சொல்லி நாங்கள் தாமதித்து கொண்டிருக்கிற வேளையிலே எங்கள் மனநோக்கத்தின்படி கதவை திறந்து பார்த்தபோது நேசர் அங்கே இல்லை, அவர் போய்விட்டார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட நல்ல எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடணும், அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த கிருபையின் கதவுகள், கிருபையின் வாசல்கள் திறந்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை நோக்கி கிட்டி சேரணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படணும், கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே அப்பா, நீர் இன்னும் கிருபையுள்ளவராகவே இருக்கிறீர், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீர். எப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு, நன்றாய் பழக்குவிக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற நல்ல கடாரியாயிருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி நல்ல வார்த்தையினாலே உம்முடைய தேவனே சத்தியத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாய் பழக்கு வைத்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆனாலும் இது எங்கள் கழுத்திலே நுகத்தடிகள் இருக்கிறது. அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினாலே சகல நுகத்தடிகளும் முறிந்து போகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வார்த்தையினாலே எங்களை தேவன் அலங்கரியும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே அலங்கரியும். ஆண்டவரே, ஆவியின் கனிகளாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அலங்கரிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. ஆண்டவரே, உலகத்தின் அசுத்தங்கள், மாறுபாடுகள், உலகத்தின் பாவ கிரியைகள் எங்கள் மேல் ஆளுகை செய்யாதபடிக்கு சம்பூர்ண விடுதலை கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனை நாட்களை ஞானமாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பேசின தாசன் மூலமாய் எங்களோடு கூட கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறோம். எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களையும் உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்ம கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.